வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்பு அளவியல் சாப்டரில், அதாவது பயிற்சி 7.1ல் நம்ம 6வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள் புக்கில். கொஷின், படத்தில் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிழலிடப்படாத பகுதியின் பரப்பை கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது, அதாவது ABC அப்படிங்கிற முக்கோணம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு முக்கோணம் ABD அப்படிங்கிற முக்கோணம், இது வந்து நிழலிட்டிருக்கு. ஸோ அப்போனா இந்த பகுதி தான் நம்ம பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பெரிய முக்கோணத்தினுடைய பரப்பை கண்டுபிடிச்சிக்கணும், சின்ன முக்கோணத்தினுடைய பரப்பை கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் கழிச்சோம்னா மீதி இருக்கிறது கிடச்சிருங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாலே அது என்னென்ன அர்த்தம், 90 டிகிரி அப்படிங்கிறத அர்த்தம், சரிங்களா? 90 டிகிரி அப்படிங்கும்போது நம்மளுக்கு செங்கோண முக்கோணம். இப்போ செங்கோண முக்கோணங்கும் போது இதில் பாருங்கள், 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்புல கர்ணம் இந்த பக்கத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கல, அதனால் நாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்கலாங்களா? பாருங்கள், டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ முக்கோணம் ABD தான் பார்க்க போகிறோம். செங்கோண முக்கோணம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, செங்கோண முக்கோணம் ABDயில், சரிங்களா? இப்போ பித்தாகரஸ் தேற்றத்துப்படி எழுதணும் அப்படின்னா என்ன எழுதலாம், AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? AD எவ்வளவு, 12 ஸ்கொயர், BD எவ்வளவு, 16 ஸ்கொயர், 12 12 144, 16 16 256, கூட்டினோம்னா 6 4 10க்கு 0, மீதி 1 5 9 10க்கு 0, மீதி 1 2 3 4, இது வந்து AB ஸ்கொயர். AB வேணும்னா ஸ்கொயர் ரூட் வருங்களா, 400. அப்படின்னா AB நம்மளுக்கு என்னது, 40, 400 அப்படின்னா 20 20 400. அப்படின்னா ABயோட மதிப்பு நம்மளுக்கு என்னது, 20, சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ நார்மலாக ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பு அப்படின்னா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் தானே. ஸோ அப்போனா ஒரு செங்கோண முக்கோணத்தில் இது வந்து அடிப்பக்கம், இது உயரம். அதே மாதிரி இதில் அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம முக்கோணம் ABDயில் அடிப்பக்கம் B வந்து என்னது நம்மளுக்கு 12 சென்டிமீட்டர், உயரம் எவ்வளவு 16 சென்டிமீட்டர், ஓகேங்களா? அப்புறம் முக்கோணத்தினுடைய பரப்புக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, அரை இன்ட்டு BH, ஓகேங்களா? இப்போ அரை போட்டுக்கிட்டேன், Bயோட மதிப்பு 12, Hோட மதிப்பு 16. இப்போ இதை அடித்தோம்னா 8 2 16 பேருக்குன்னா 8 2 16, மீதி 1 9 1 8 8 1 1 கூட்டினா 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து முக்கோணம் ABDயினுடைய பரப்பு. இப்படி தான் போடணுமா அப்படின்னா நம்ம ஹெரான் ஃபார்முலா வச்சு போட்டாலும் ஓகே தான். அது ப்ராசஸ் அதிகங்கிறனால, நம்மளுக்கு செங்கோண முக்கோணங்கிறனால அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருக்கறனால நம்ம இதை வச்சு போட்டிருக்கோம், சரிங்களா? இப்போ நீங்கள் இது பாருங்கள், நார்மல் முக்கோணம் ABCங்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன தான் போடணும், ஹெரான் ஃபார்முலா வச்சு தான் போடணும். அப்போ அதில் வந்து A வந்து 20, B 42, C வந்து 34ன்னு வச்சுக்கலாம். முக்கோணம் ABCயில் A வந்து நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர், B வந்து 42 சென்டிமீட்டர், C வந்து 34 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? எடுத்துட்டு இப்போ இதில் S கண்டுபிடிக்கணுமா? S ஃபார்முலானது A ப்ளஸ் B ப்ளஸ் C பை 2. A வந்து 20, B வந்து 42, C வந்து 34 பை 2. 4 2 கூட்டினோம்னா 6, 4 3 7 8 9, 2ஆல் வகுக்கிறோம், 4 2 8, மீதி 1 16ன்னா நம்மளுக்கு 8 2 16. அப்படின்னா எஸ்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 48 சென்டிமீட்டர், ஓகேங்களா? இப்போ ஹெரான் ஃபார்முலா எழுதலாமா? அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, S இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B இன்ட்டு S மைனஸ் C. இப்போ S நம்மளுக்கு என்னது 48, அடுத்தது 48 மைனஸ் 20, 48 மைனஸ் 42, 48 மைனஸ் 34, ஓகேங்களா? பாருங்கள், 48 போட்டேன், இன்ட்டு 48ல் 20 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 8, 4 2 போயிடுச்சுன்னா 2. இப்போ அடுத்து பாருங்கள், 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 4ல் 2 போயிடுச்சுன்னா 0, 6 அப்படியே போட்டேன். அடுத்து 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இப்போ 48 எப்படி எழுதலாம் பாருங்கள், 48 தானாகத்தில் போடுறேன், 2 போட்டிங்கன்னா 2 4, மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 12 2 24, 2 போட்டால் 6, 2 போட்டால் 3, ஓகேங்களா? அப்படின்னா எத்தனை 2
4 2 ஒரு 3 28 எப்படி போடலாம் 2ஆல் போட்டால் 1 4 2ஆல் போட்டால் 7 அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இப்போ 6 எப்படி எழுதலாம் 2 3 6 14 எப்படி எழுதலாம் 2 7 14 இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 2 இருக்கா அப்படின்னா எத்தனை 2 எடுத்துக்கலாம் 4 2 எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் அடுத்தது 2 3க்கு ஒரு 3 2 7க்கு ஒரு 7 இப்போ பாருங்கள் 2 2 4 4 2 8 8 2 16 அடுத்து 7 3 21 இப்போ 21ஐயும் 16ஐயும் பெருக்கிறோம் ஒரு 6 6 6 2 12 ஒரு 1 ஒரு 2 2 6 3 3 ஓகேங்களா அப்படின்னா 336 இது எந்த முக்கோணம் ஏ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஓகேங்களா இந்த இடத்துல போடுறேன் இப்போ நம்மளுக்கு நிழலிடாத பகுதியின் பரப்பு அப்படின்னா என்ன எழுதலாம் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு மைனஸ் பாருங்கள் பெரிய முக்கோணம் எது ஏபிசியா அதுலேருந்து எதை கழிக்கிறோம் ஏபிடியினுடைய பரப்பு முக்கோணம் ஏபிடியின் பரப்பு ஓகேங்களா இதனுடைய பரப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 336 மைனஸ் இதனுடைய பரப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 96 இப்போ இது கழிக்கலாமா 6ல் 6 போயிடுச்சுன்னா 0 33ல் 9 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 24 அப்படின்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பாருங்கள் அவ்வளோதான் ஏன் அடுத்த பக்கம் போகாமல் இதே பக்கத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே பக்கத்தில் போட்டால் புரியுங்கிறதுக்காக அதுக்காக தான் சரிங்களா அப்படின்னா இந்த நிழலிடாத பகுதியினுடைய பரப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய முக்கோணத்தின் பரப்பு மைனஸ் சின்ன முக்கோணத்தினுடைய பரப்பு இந்த சின்ன முக்கோணத்துக்கு ஹெரான் ஃபார்மை வச்சு போடக்கூடாது அப்படின்னா போடலாம் தப்பு கிடையாது சரிங்களா இதாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் போடணுங்கிறதுக்காக போட முடியுங்கிறதுக்காக போட்டது சரிங்களா அவ்வளோதான் சம்ம ஹெரான் ஃபார்முலா மட்டும் கரெக்டாக என்னங்கிறத பார்த்துட்டு இந்த வர்க்கமூலம் மட்டும் கரெக்டாக என்னங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்த சம் பார்க்கலாம் 7வது கொஸ்டின் பாருங்கள் ஏபி வந்து 13 சென்டிமீட்டர் பிசி வந்து 12 சென்டிமீட்டர் சிடி வந்து 9 சென்டிமீட்டர் ஏடி வந்து 14 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாகவும் பிடி சமம் 15 சென்டிமீட்டரை மூலைவிட்டமாக கொண்ட நாற்கரம் ஏபிசியின் பரப்பை காண்க அப்படின்னா என்ன வடிவம் நாற்கரம் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஹெரான் ஃபார்முலா வந்து முக்கோணத்துக்கு தான் அப்படின்னா நாற்கரத்தை ரெண்டாக பிரித்தோம்னா நம்மளுக்கு முக்கோணம் கிடைக்கும் அப்போ 2 முக்கோணம் இந்த 2 முக்கோணத்தினுடைய பரப்பை கண்டுபிடிச்சி கூட்டினோம்னா நாற்கரம் கிடச்சிரும் சரிங்களா ஏபிடி அப்படி ஏபிசிடிங்கிற நாற்கரம் கிடச்சிரும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஒரு நாற்கரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா நாமளா ஒரு ஷேப் பார்த்து வரைகிறது தான் நாற்கரம் ஏபிசிடி ஓகேங்களா ஏபி வந்து நம்மளுக்கு 13 சென்டிமீட்டர் பிசி வந்து 12 சென்டிமீட்டர் சிடி வந்து 9 சென்டிமீட்டர் ஏடி வந்து 14 சென்டிமீட்டர் அடுத்தது மூளை விட்டோம் நம்மளுக்கு பிடி இது வந்து எவ்வளவாம்மா 15 சென்டிமீட்டர் ஓகேங்களா அப்போனா 2 முக்கோணம் கிடச்சிருச்சா அப்போனா நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எந்த 2 முக்கோணம் ஏபிடியின் முக்கோணம் ஏபிடியின் பரப்பையும் அடுத்தது பிசிடி முக்கோணம் பிசிடியின் பரப்பையும் நம்ம கூட்டணும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம முக்கோணம் ஏபிடியில் ஏ வந்து 13 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம் பாருங்கள் ஏபிடியில் வந்து ஏ வந்து 13 சென்டிமீட்டர் அடுத்தது பி வந்து இது வச்சுக்கலாமா பி வந்து 15 சென்டிமீட்டர் சி வந்து 14 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம எப்பயும் போல் எஸ் போடலாங்களா எஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 அப்படின்னா 13 ப்ளஸ் 15 ப்ளஸ் 14 பை 2 5 3 8 8 4 12க்கு 2 மீதி 1 1 2 3 4 42 பை 2 அப்படின்னா 21 வந்துடுங்களா அப்படின்னா எஸ் வந்து 21 சென்டிமீட்டர் இப்போ ஃபார்முலா எழுதலாமா நான் முக்கோணம் ஏபிடியின் பரப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி எஸ் வந்து 21 மைனஸ் ஏவோட மதிப்பு நம்மளுக்கு 13
பியோட மதிப்பு 15, சியோட மதிப்பு 14. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போ 21 நான் எழுதிடுறேன். இன்ட்டு 21ல் 13 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 7, இன்ட்டு 21ல் 15 போயிடுச்சுன்னா 6, 21ல் 14 போயிடுச்சுன்னா 7. ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், 21 எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 7 21 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தப்பாக போட்டேன். 21ல் 13 போயிடுச்சுன்னு நம்மளுக்கு 8. ஓகேங்களா? சரிங்க, இதை மாற்றி போட்டேன். இப்போ 21 எப்படி பிரிக்கலாம்? 3 7 21. அடுத்து 8 எப்படி பிரிக்கலாம்? 2 2 4 4 2 8ன்னு பிரிச்சுக்கலாமா? 2 2 4 4 2 8. இப்போ அடுத்தது 6 எப்படி பிரிக்கிறேன்? 2 3 6. 7 பிரிக்க முடியாது, அப்படியே போட்டேன். பாருங்கள், 2 3க்கு 1 3, 4 2க்கு 2 2, ஒரு 7க்கு 2 7க்கு ஒரு 7 போட்டாச்சு. புரியுதுங்களா? அதாவது 21 3 × 7ன்னு பிரிச்சுட்டேன். 8 வந்து 2 2 4 4 2 8 சைடில் போட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ 6 வந்து 2 3 6, மறுபடியும் 7 பிரிச்சுட்டேன். 2 3க்கு 1 3, 4 2க்கு 2 2, 2 7க்கு ஒரு 7. இப்போ 3 2 6, 3 2 6. அடுத்து 7 2 14, 3 2 6 7 2 14. இதை பெருக்கணும்னா 6 4 24, மீதி 2 1 6 7 8. உங்களுக்கு எப்படி பெருக்க தெரியுமோ அப்படி பெருக்கிக்கலாம். இது முக்கோணம் ஏபிடியின் பரப்பு. ஓகேங்களா? அடுத்தது முக்கோணம் பிசிடியில், முக்கோணம் பிசிடி எடுத்துக்கிறோம். பிசிடியில் ஏ வந்து 12 வச்சுக்கலாம், பி வந்து 9, சி வந்து 15ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏ வந்து 12, பி வந்து 9, சி வந்து 15 வச்சுக்கலாம். இப்போ எஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. அப்படின்னா 12 ப்ளஸ் 9 ப்ளஸ் 15/2. இப்போ 9 2 கூட்டினா 11, 11 5 கூட்டினா 16, மீதி 1 2 3. இப்போ தர 2ஆல் வகுத்தோம்னா ஒரு 2 2, மீதி 1 8 2 16. அப்படின்னா எஸ்ஸோட மதிப்பு 18. ஓகேங்களா? இப்போ முக்கோணம் பிசிடியின் பரப்பு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இங்கே போடலாங்களா? இப்போ எஸ்ஸோட மதிப்பு 18. 18 மைனஸ் 12, அடுத்தது 18 மைனஸ் 9, அடுத்தது 18 மைனஸ் 15. இப்போ என்ன வரலாம்? 18 அப்படியே போட்டுக்கிறேன். 18ல் 2 போயிடுச்சுன்னா 6, 18ல் 9 போயிடுச்சுன்னா 9, 18ல் 15 போயிடுச்சுன்னா 3. இப்போ 18 எப்படி பிரிக்கலாம்? 2 போட்டிங்கன்னா 9, 3 போட்டிங்கன்னா 3, 3 9 9 2 18. அப்படின்னா 18 எப்படி பிரிச்சுக்கிட்டேன் நான்? 2 × 3 × 3. 6 எப்படி பிரிக்கலாம்? 2 3 6. 9 எப்படி பிரிக்கலாம்? 3 × 3. மறுபடியும் ஒரு 3 இருக்குது. பாருங்கள், 1 2 2 2க்கு ஒரு 2, 1 2 3 4 5 6 3 இருக்குது. 6 3க்கு எத்தனை 3 போட்டுக்கலாம்? 3 3 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 3 6, 3 9, இது 6 9, 9 6 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு நாற்கரம் தானே வேணும். அப்படின்னா நாற்கரம் என்ன? நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு. அதுக்கு நம்ம என்ன போடுறோம்? முக்கோணம் ஏபிடியின் பரப்பையும் முக்கோணம் பிசிடியின் பரப்பையும் நம்ம கூட்ட போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு எவ்வளவு? 84. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 54. இப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 8, 4 4 கூட்டினா 8, 8 5 13. ஓகேங்களா? அப்புறம் நாற்கரம் ஏபிசிடியினுடைய பரப்பு 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் சம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹெரான் ஃபார்முலா வச்சு போடுறோம், வேறு எதுவுமே இல்லை. நாற்கரத்தை 2 முக்கோணமாக பிரிச்சுக்கிறோம், அவ்வளோதான். இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.